ஹாய்! இன்னைக்கு நம்ம பேப்பர்லேயே ஒரு அழகான டாக் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயராக பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நிமிர்த்திக்கிட்டு சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அடுத்த பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒரு பக்கத்தை 4 ஸ்கொயர் மாதிரி வருது பார்த்திங்களா, திருப்பி வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்கொயரை மட்டும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதியை இதே மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு இதில் இந்த சென்ட்ரா லைன் வருது பார்த்திங்களா, அதுக்கு நேராக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பகுதியை மட்டும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா பேப்பரை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு நம்ம ஏற்கனவே மடக்கணும் இல்லை, அந்த மடக்கை இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி கிடையாது, இப்படி மடக்கிடாதீங்க. இதை நம்ம இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்த என்ன பண்ணணும்னா, இதில் நம்ம முன்னாடி பார்த்து ஒரு மடக்கணும் பார்த்திங்களா, அதுக்கு நேராக இந்த மாதிரி மடக்கிக்கணும். புரியுதா? இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். முதல்ல பண்ண மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு திருப்பி வச்சுக்கிட்டு பாருங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்படி அமுக்கி இந்த இடத்த ஃப்ளாட் ஆக்கிக்கணும். இந்த ஓரங்கள் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு பிறகு அடுத்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கணும். உள்ளாடி பார்த்து இந்த பகுதியை இதே மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்த பகுதியிலையும் மடிச்சு விட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி
இந்த மாதிரி சாய்வாக வச்சுக்கிட்டு சென்டர் லைன் பார்த்து மடக்கணும். இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பேப்பரை திருப்பி வச்சுட்டு இப்போ மேல் பகுதியில் இதே மாதிரி மடக்கணுமா நம்ம அடுத்து கீழ் பகுதியில் இதே மாதிரி மடக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த இந்த மாதிரி, அதாவது இந்த ஸ்டெப்பை நம்ம 4 மூலைகள்லையும் பண்ண வேண்டியிருக்கும். 4 முக்குலேயும் இதே ஸ்டெப்பை நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம 2 பண்ணியாச்சு. இப்போ 3வது பண்ணிகிட்ருக்கோம். இனி அடுத்து பண்ணாத அதே பகுதியிலையும் இதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இனி இந்த பகுதி இப்போ மடக்கியாச்சு. இனி என்ன பண்ணணும்னா இப்படி இந்த மாதிரி கரெக்டாக சென்டர் லைன் பார்த்து மடக்கிக்கலாம். இப்போது சென்டர் லைன் பார்த்து மடக்கினதுக்கு பிறகு இப்போ இந்த மாதிரி இந்த 2 சைடு ஓரங்களை நம்ம ஏற்கனவே தேய்ச்சிருக்கோம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, இந்த பகுதி இதே மாதிரி மடக்கி இப்படி விட்டுக்கணும் உள்ள. அடுத்த பகுதியை அதே மாதிரி மடக்கிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கீழே பார்த்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு பிறகு ஓரங்களெல்லாம் நல்லா ஃப்ளாட்டாக்கி விட்டுக்கலாம். அப்புறம் இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கிக்கலாம். 2 பக்கமும் மடக்கினதுக்கு பிறகு இப்படி சென்டர் பார்த்து கரெக்டாக நேரே வச்சுக்கிட்டு இதை நிமித்தி விட்டுக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி இந்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு
இப்போது இந்த தலை பகுதிக்கு இந்த இடத்த இப்படி நிமிர்த்தி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதி இப்படி அடியில் விட்டுட்டு இந்த கால் பகுதி முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி இப்படி லைட்டாக உள்ளே தள்ளிட்டு இப்படி உள்ளே தள்ளிட்டு இது தலை மாதிரி இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. ஓரங்களெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியை இந்த மேலே வந்து முனை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அப்புறம் இதை நிமித்திட்டு நம்ம இப்போ மடக்கின மடக்க மட்டும் இப்படி நிமித்தி விட்டுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி அடுத்த பகுதியை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி லைட்டாக நெளிச்சு விட்டுட்டு இந்த பகுதியை கரெக்டாக மடக்கி விட்டால் போதும். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இந்த காலுக்கு வரலாம். முதல்ல மடக்கும் இல்லை அந்த மாதிரி இப்படி பின்னாடி பார்த்து ஃபஸ்ட்டு மடக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி முன்னாடி பார்த்து இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி அடுத்த காலுக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ முன்னாடி கால் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி காலுக்கு இந்த மாதிரி உள்ளாடி பார்த்து மடிச்சிட்டு இப்போ இந்த முனை பகுதியை மட்டும் இப்படி உள்ளாடி பார்த்து இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி அடுத்த காலையும் நம்ம மடக்கி விட்டுக்கலாம். முதல் காலை பண்ண மாதிரி அடுத்த காலையும் நம்ம பண்ணி விட்டுக்கலாம். கையிலேருந்து திரும்ப திரும்ப விழுந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா வால் பகுதிக்கு வரலாம். இந்த பகுதிக்கு இந்த மாதிரி உள்ளாடி தள்ளி இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வால் பகுதியை இந்த மாதிரி இப்படி உள்ளாடி பார்த்து இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த பகுதி இந்த மாதிரி மடிஞ்சு வர்றதுக்கு உதவுங்க. இந்த இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு பகுதி இந்த மாதிரி இப்படி விரிச்சாச்சு. விரிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கீழே பார்த்து இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க.
இப்போ நமக்கு காலும் வாலும் ரெடி ஆயிடுச்சு. இனி தலைக்கு வரலாம். இந்த காது மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை முன்னாடி ஆக்கிக்கிட்டு இது இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த காதை இந்த மாதிரி ஒரு பக்கமாக மடக்கி இப்படி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பகுதியில் காது பண்ண மாதிரியே அடுத்த பகுதிக்கு நம்ம காது பண்ணிக்கலாம். முதல் காதை பண்ண மாதிரி அடுத்த காதையும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு காது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தலைப்பகுதிக்கு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆக்கிட்டு இந்த சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு திருப்பிட்டு கொஞ்சம் இடம் உள்ளாடி விட்டுட்டு கொஞ்சம் தூரம் உள்ளாடி விட்டு அப்புறம் இந்த தலைப்பகுதியை இந்த மாதிரி உள்ளாடி விட்டு மடக்கிக்கோங்க. பாருங்கள், நமக்கு ஒரு அழகான கோல்டன் ரெட்ரைவர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.